दीर्घायुयं पादस्तुतिभिः सदान तुञ्जामि त्वाहमिषाजीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्नि प्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு காணொளியில் நாம் சந்திக்கிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக ஆய்வு செய்வோமே. இந்த 2025 வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி, அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு கேது, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி ஒரே வருடத்தில் 2025 நடக்குது. இது என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக ஆய்வு செய்கிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தியின் அனுகிரகத்தோடு எல்லா வளமும் பெற நானும் அந்த இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் துலாம் ராசி நண்பர்களுக்காக. சரி, இந்த 2025 உங்களுடைய முகத்தை பார்த்தாவே போதுங்க, அவ்வளோ ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம். ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுடைய முகத்துக்காகவே பல காரியங்கள் அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2025. அதே போல் குருவினுடைய அனுகூலம், தந்தையாரினுடைய அனுகூலமெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம். உங்கள் தந்தையாரோடு நீங்கள் நல்ல இணக்கமாக இருக்கலாம். உங்கள் குருவினுடைய அனுகிரகம், குருவினுடைய ஆசி பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம். இந்த வருடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா உண்மையில் வாழ்வில் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலைக்கு போகிறது உறுதி தாங்க. அதே போல் இந்த 2025 கொஞ்சம் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அற்புதமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் வெற்றிகரமானதாகவே அமையும். அதே போல் உடன் பிறந்தவர்கள்லாம் இருக்காங்கள்ல, கூட பிறந்தவர்களால் அனுகூலமான செய்திகள் உண்டு. உங்களுடைய விடாமுயற்சிகள் இருக்குது பாருங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமானதாக அற்புதமான முயற்சியாக அமையுதுங்கிறது தான் உண்மையும் கூட. இந்த பூர்வீக சொத்தில் சில குறைகள் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் ஏற்படுங்கிறது தான் உண்மையும். இந்த வருடமே பார்த்திங்கன்னா 2025 துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வருடம், அற்புதமான வருடம் தான். இதில் நாளுக்கு நாள் வளர்ச்சியான சூழ்நிலையை நோக்கி தான் உங்களுடைய அமைப்புக்கெல்லாம் இருக்குது. இந்த 2025 எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல லாபத்தை நோக்கி போகக்கூடிய அற்புதமான காலம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் கொடுக்கும், ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல பலன் இருக்கும், சமூகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2025. சமூகத்தில் செல்வாக்கு, பதவி உயர்வு ஏற்படக்கூடிய காலம். இந்த 2025 பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவியில் உயர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2025. அதே போல் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய வருடம். ஸ்தம்பிச்சு போவாங்க. ரொம்ப நாள் கடன் பாக்கி இருந்தது, எங்களுக்கு வெளியில் கொடுத்துருந்த கடன் வசூலாகலை, இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான 2025 ஒரு அற்புதமான வருடம். புதிய கடன்கள், ஏதாவது தொழில் செய்கிறேன், எதையாவது முதலீடு பண்ணலாமான்னு சிந்தனை இருக்குது, எனக்கு கடன் கிடச்சிதுன்னா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்னு நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த 2025 உண்மையில் ஒரு பொற்காலம்தான். புதிய கடன் விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதே போல் தந்தையாரனுடைய அனுகூலத்தோட சில விஷயங்களை எல்லாம் நம்ம உருவாக்கக்கூடிய அற்புதமான காலம். பழைய கடன் பாக்கிகளெல்லாம் வசூலாகும். உங்களுடைய வேலையில் ஒரு உயர்வும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான தனி அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025. இது மாற்றமில்லாத விஷயம். நல்ல ஒரு கிரக அமைப்புகள் ஏற்படுது. இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும்
நாம் எதுலெல்லாம் சற்று கவனமாக இருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லையா? ஏன்னா விழிப்புணர்வுக்கான பதிவுகளாக தான் நம்ம பல பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம். நல்ல விஷயத்தையே பேசிக்கிட்டே வந்துட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுறக்கூடாது. சரி, சின்ன விழிப்புணர்வான ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. அவர்களுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும், செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். சின்ன கவனம் அவசியமாக தேவை குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில். அதே போல் வெளியில் பப்ளிக்கில் ஒரு நல்ல செல்வாக்கு உயரும், ஒரு நல்ல பப்ளிக்கில் ஒரு செல்வாக்கு உயரும், ஒரு நல்ல வெளியில் நமக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும், ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் நமக்கு. இருந்தாலும் தேவையில்லாத அவச்சொற்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளுடைய புகழுக்கு ஒரு இலக்கு ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். துலாம் ராசி நண்பர்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய காரியம் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க போகுது. ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் உண்டு. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா போதும். எப்பொழுதுமே ஜனனகால ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா சொல்லியிருக்கக்கூடிய கோல்சார பலனில் ஏற்படக்கூடிய நன்மையான பலன்கள்லாம் இன்னும் அற்புதமாக ஏற்படும். அந்த இறைவனுடைய வழிபாட்டோடும் போக வேண்டியது அவசியம். நல்ல தியானம் வச்சுருக்கணும், நல்ல சுவாச பயிற்சி வச்சுருக்கணும், கொஞ்சம் உடல் சார்ந்த பயிற்சிகளும் இருக்கணும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா நிச்சயம் இந்த 2025 துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக தான் அமையுது. எல்லா வகையிலையும் லாபம், வளர்ச்சி, உயர்வு, தெய்வத்தினுடைய அனுகூலம் நிறைந்த அற்புதமான வருடம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு 2025. போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில் தியானம், சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.